என்ன மீனா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கா, நீ ஆளே சரியில்லை. உனக்கும் தம்பிக்கு எந்த பிரச்சனையா? ஆமாக்கா. என்ன பிரச்சனை? அதான் அவரோட ஃப்ரெண்டு செல்வோனே இருக்கார்ல, அவரோட அம்மா அப்பா 60வது கல்யாணம் வருது. சரி, அதனால உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனை இப்போ? செல்வனத்தோட பெரியப்பா நல்லா கிராண்டா பெருசா கொண்டாடி இருக்காங்க போல. செல்வனனும் அது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா போதுமான அளவு காசு இல்ல. ஏன், எவ்வளவு தேவைப்படுமா? 1 லட்சம் கிட்ட தேவைப்படுமா? 1 லட்சமா? அவ்வளவு பணம் எப்படி அவங்கள்ட்ட இருக்கும்? அதுதான்க்கா இப்ப பிரச்சனையே. அவரு என்னோட வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லி வச்சிருக்காரு. அவரும் நானே காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. என்னது, முத்துவே காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா? அவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு? அதான் நாங்க அன்னைக்கு பெஸ்ட் ஜோடி அவார்ட் வாங்கணும்ல, அதுக்கு கூட கேஷா 1 லாக் கொடுத்தாங்கல்ல, அதை போய் எடுத்து கொடுக்க போறாராம். என்னமே நான் சொல்றேன்? ஆமாக்கா, அப்படிதான் போய் சொல்றாரு. அவங்க பெரியப்பா நல்ல வசதியான குடும்பமா இருப்பாங்க, அதனால அவங்க நல்லா பெருசா பண்ணிருக்காங்க. இவங்க அப்படி இல்லல்ல, நல்லா சும்மா சிம்பிளா பண்ணிட்டு போக வேண்டியதானே? நீங்க சொன்னதுதான் நான் போய் அவர்கிட்ட சொன்னேன்க்கா. ஆனா அவரு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாரு. ஏதாச்சும் எமர்ஜென்சியா இருந்தா பரவாயில்ல. அவரு எங்கக்கா இதெல்லாம் போய் புரிஞ்சுக்க போறாரு? எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு டிசைட் பண்ணிடுறாரு அவரே. இது மாதிரி தான் மீனா, எனக்கும் என் புருஷனுக்கும் நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. என்னக்கா சொல்றீங்க?